கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்க்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர். அவர் சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று. அவ்வளவு பெரிய தேவன் தான் நம்முடைய தேவன். இந்த பெரிய தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர் இருக்கிறதான அவருடைய சிங்காசனத்தில் இருக்கிற அந்த பரலோகத்திலே எப்பொழுதும் அவர் ஆராதனைக்குரியவராய் அவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். பரலோகத்திலே திரளான ஜன கூட்டம் தேவனை துதித்து பாடுகிறார்கள். அல்லேலூயா என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா என்ற வார்த்தை நாம் பூமியிலேயும் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகத்திலேயும் சொல்ல முடியும். இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது என்று அங்கே அவர்கள் ஜனக்கூட்டம் சத்தம் போட்டு சொல்லுகிறார்கள். 3வது வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அதாவது திரளான கூட்டம் ஆர்ப்பரிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய சத்தம் இருக்கும். அந்த துதிகளுக்குள்ளே, அந்த ஆராதனைக்குள்ளே நம்முடைய தேவன் வாசம் பண்ணுகிறார். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஓய்வு நாளை நாம் ஆராதிக்கிறோம் என்றால் அது வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறதா. அப்படியானால் நாம் இங்கே தேவனை ஆராதிப்பது போல பரலோகத்திலும் நாம் தேவனை ஆராதிப்போம். ஆகவே இந்த பூமியிலே நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது அல்லேலூயா என்று சொல்லி தேவனை சத்தமாய் ஆர்ப்பரிக்க வேண்டும். அவரை துதிக்க வேண்டும். வல்லமையும் கனமும் துதியும் புகழும் எல்லாம் உமக்கே உரியது என்று சொல்லி நாம் தேவனை உயர்த்தி பாடி புகழ்ந்து அவரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் தேவனை துதித்து ஆராதிக்க, அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை ஆர்ப்பரித்து ஆராதிக்க, தேவனை புகழ்ந்து பாட கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.